Hey guys, this is me Arvind. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனா which programming language should I learn first? என்னோட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் how to become a software engineer அப்படிங்கிற வீடியோ தான் வந்து கொஞ்சம் வியூஸ் அதிகமாக போயிருக்கு. ஸோ அதுலேருந்து வந்து அவங்க ஆடியன்ஸ் எல்லாமே வந்து இந்த +2 படித்த பசங்க இல்லை ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அப்போ தான் ப்ரோக்ராமிங்குள்ளே வர பசங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேரியராக இருக்கிறது என்னென்னா விச் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஷுட் ஐ லேர்ன் ஃபர்ஸ்ட் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதான். பிகாஸ் ப்ரோக்ராமிங்கில் வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது ஒரு பேரியராக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து மேபி இட்ஸ் டிபெண்ட் ஆன் யூ அப்படின்னு டக்கு நம்ம சொல்லிட முடியும், அது உங்களை பொறுத்து தான் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் இதில் ஒரு இது என்னன்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கும் இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏற்கனவே படிச்சிருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருக்கோம்னா ஜாவா தெரியணும், இல்லை ஜாவா தெரிஞ்சால் தான் ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கணும், இல்லை சி இருந்தால் தான் C++ படிக்கணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் மோரோவர் திங் என்னன்னா நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறச்ச நான் ஏற்கனவே வந்து டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு லேர்ன் இன் 2020 அப்படிங்கிற ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இல்லை ஜாப் மார்க்கெட் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி சும்மா போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ் பாருங்கள், அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் இப்போ வந்து அது வந்து 2020 எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். பட் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எது எடுக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். மேபி நீங்கள் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கோர்ஸ் பிடெக் ஆர் பிஇசிஎஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக வந்து பைத்தான் வந்திருக்கும். அண்ட் செகண்ட் செமஸ்டரில் வந்து நீங்கள் சி லேர்ன் பண்ணுவீங்க, தேர்ட் செமஸ்டரில் வந்து நீங்கள் ஜாவா லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் செகண்ட் செமஸ்டரில் வந்து ஐடியாக இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் இன்னொரு சப்ஜெக்ட்டில் வந்து HTML CSS லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் HTML CSS இஸ் நாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை. HTMLங்கிறது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் அண்ட் CSS வந்து ஸ்டைலிஸ்டிக்காக யூஸ் பண்ணுவோம். அது ப்ரோக்ராம் லாங்குவேஜில் தயவு செஞ்சு அதை ப்ரோக்ராம் லாங்குவேஜ்னு வெளியே சொல்லிடாதீங்க, அவங்கள என்ன சொல்கிறது ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை. ஸோ மேபி நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பைத்தான் எங்களுக்கு இருந்துச்சு. பட் பைத்தான் நாங்கள் படித்தோமான்னு கேட்டால் படிக்கல. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபெயில் இன் பைத்தான். அந்த செமஸ்டரில் வந்து பைத்தானில் வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆனாங்க. எங்களுக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பைத்தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில். ஸோ எனக்கு செகண்ட் படிச்சு வந்து சி தான் நான் படித்தேன். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எனக்கு சி தான் சொல்லுவேன். அது நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க சி படிச்சதுக்கப்புறம் பைத்தான் படிக்க ஈஸியாக இருக்குது, ஏன்னா சியில் தான் ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சரே வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு. ஐம் நாட் சேயிங் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் சி எஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ். நான் உங்களை சி தான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் படிக்க நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் பைத்தானே ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் படிக்கலாம். பிகாஸ் பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அப்படியே இங்கிலீஷில் நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் எழுத தெரிஞ்ச ஒரு சும்மா எழுதுவீங்களா அதே மாதிரியே இருக்கும். ஒரு வேரியபிள்ஸ் சொல்றீங்க அப்படியே ரொம்ப நீங்கள் வந்து டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸ் அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. ஆனால் அதுதான் டேஞ்சரும் கூட. ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஞ்சராகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் போகிறப்பே உங்களுக்கு அந்த இன்புட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் லைன் பைத்தானில் எப்படி எழுதுங்க தெரியுமா, ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு இன்டீஜர் ஃபங்க்ஷனுக்குள்ள இன்புட் வந்து பாஸ் பண்ணுவீங்க. அந்த இன்புட் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து இன்டீஜரில் பாஸ் பண்ணுவீங்க. என்னன்னே புரியாது உங்களுக்கு ஃபர்ஸ்ட். என்னடா இது இன்டீஜர் ப்ராக்கெட் இன்புட் ப்ராக்கெட் என்டர் ஏ நம்பரில் என்டர் சம்திங் என்டர் ஏ டேட்டா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து சிலலாம் அந்த மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன டைப் ஆஃப் டேட்டா வாங்க போகிறீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணிட்டு தான் வேரியபிள் நேம் ஸ்பெசிஃபை பண்ணீங்க. ஸோ வந்து உங்களுக்கு புரியும். நான் வந்து ஒரு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், சிம்பிள் திங்ஸ் யூ நீட் டு நோ பிஃபோர் ஸ்டார்ட் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் அப்படி ஃபீல் பண்ணேன். ஏன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் வந்து வேரியபிள்ஸ்னா என்ன, வேரியபிள்ஸ் இருக்கும், டேட்டா டைப்ஸ் இருக்கும், டெசிஷன் மேக்கிங் இருக்கும், லூப்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இதை வந்து எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜும் காமன். சின்டெக்ஸ் மட்டும்தான் மாறும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கீவேர்ட்ஸ் கூட மாறாது, சின்டெக்ஸ் மட்டும்தான் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லைன்னா பைத்தான் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஜாவா படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜாவா படிச்சு ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிங்கன்னா அதை விட ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஜாவா வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், டெத்தாக போயிருப்பாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக போயிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக எடுங்க, அது வந்து நல்லது தான். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் எதுனா C++, ஜாவா, பைத்தான் இந்த 3ல் ஏதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் தான். இந்த 4ல் ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் தெரிஞ்சிருக்கணும் அதுதான் தெரிஞ்சிருக்கணும், இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் இந்த லாங்குவேஜ் படிக்க முடியும் அந்த மாதிரிலாம் இல்லை. கோ வித் பைத்தான் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட். ஐ டோன்ட் திங்க் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் பெஸ்ட் ஃபார். ஸோ பைத்தானே நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜாக எடுத்து லேர்ன் பண்ணலாம். ஆனால் லேர்ன் பண்ணுறப்பே வந்து ஒரு ஓப்பன் மைண்டராக லேர்ன் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டே எனக்கு வந்து இன்புட்லாம் என்ன வாங்குறோம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களால் லேர்ன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் சும்மா அப்படியே போங்க, கோ த்ரூ மாதிரி போங்க. அதுக்கப்புறம் ஒரு டேஸ் அதில் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளோ கிடைச்சிரும். அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து எப்போவுமே சில பேர் ஏன்னா ப்ரோக்ராமுக்குள்ள வரப்பே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எவ்வளோதான் பைத்தான் வந்து ஈஸியாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுக்கு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து பைத்தானே எடுத்து படிக்கலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். 2020 வந்து பைத்தான் ஸோ ஃபேமஸ் அண்ட் ஸோ ஈஸி, நிறைய கம்யூனிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும். அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜாக பைத்தான் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ மீ ஆன் Instagram. தேங்க்யூ.